ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்ததுல முதல்ல சென்னை மாவட்டம், அதில் பகுதி 3. இந்த பகுதி 3ல் உங்களுக்கு வரக்கூடிய தொகுதிகள் என்னன்னா ராதாகிருஷ்ண நகர், ஆர்கே நகர், திருவிக நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, இந்த 4 தொகுதிகளை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த தொகுதியில் உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி எது? ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான பிரபலம் யாரு? நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவரு களமாகி விட்டதுனால 2017ஆம் ஆண்டு டிடி தினகரன் இடைத்தேர்தலானது அதில் அவருன்னு வென்றார். அதுக்கப்புறம் 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஜே எபினேசர், திமுகவை சேர்ந்த ஜே எபினேசர் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏவா இப்போ அவர் இருக்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்தளவு இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 2,50,930 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1,78,356 வாக்காளர்கள் தற்போது எஸ்ஆர் டிராப்ட் படி உள்ளனர். ஸோ இதுல உங்களுக்கு இந்த இரண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த எஸ்ஆர் டிராப்ட் படி ஆர்கே நகர் தொகுதியில் 72,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதுல இந்த எஸ்ஆர் மூலம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியும் குறைந்தபட்சம் 50,000 முதல் 1 லட்சம் 1,4 லட்சம் வரைக்கும் வந்து நீக்கி இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிக முறை வென்றது அதிமுக. 7 முறை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வென்றுள்ளது. காங்கிரஸ் 2 முறையும், சுயேட்சை 1 முறையும், திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை வென்றுள்ளது. ஸோ அதிகமான இந்த தொகுதியில் உங்களுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ டிவிகே உள்ள வந்திருக்கு, என்டிகே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றது 2026ஆம் ஆண்டு தேர்தல் நிலவரம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவங்களுடைய பிரச்சாரம் யுக்தி எப்படி இருக்கு, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கு, ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்தி பார்க்கலாம். இப்போ உத்தேச கள வேட்பாளர்கள் இப்போ இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேட்பாளர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? ஜே எபினேசர் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே இருக்காரு, அவருக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அமைச்சர் சேகர் பாபு இந்த தொகுதிக்கு மூவ் பண்றதுக்கு யோசிச்சிட்டு இருக்காரு. மேபி அவரு கூட இந்த இடத்துல போட்டியிருக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றும் நேதாஜி சுரேஷ் மண்டல குழு தலைவர், இவரு இந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு ஆர்கே நகர் தொகுதியை விரும்பிட்டு இருக்கிறாரு. ஃபைனல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஏடிஎம்கேல RS ராஜேஷ் அவரு போட்டியிடுறதுக்கு விரும்பிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து உங்களுக்கு தான் உத்தேச கள வேட்பாளர்கள். இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி யாரெல்லாம் இருக்காங்க? பட்டியலின சமூக மக்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. வன்னியர், தெலுங்கர், மீனவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர். ஸோ இதுதான் வந்து அந்த வாக்கு வங்கி. இதுல பட்டியலின சமூக மக்கள் தான் வந்து ஒரு டெசிடிங் ஃபேக்டரா இருக்காங்க. அதுக்கடுத்து வன்னியர் இருக்கிறாங்க. இந்த ஓட்டு இந்த வாக்குகள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கள நிலவரப்படி இந்த தொகுதி திமுகவுக்கு சாதகமா இருக்குது. ஸோ பின்னாடி வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒவ்வொருத்தங்களும் பண்ணக்கூடிய பிரச்சார யுக்தியை பொறுத்து எப்படி மாறலாம், அதை நம்ம அடுத்து பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி திருவிக நகர் தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தாயம் கவி அவரு வெற்றி பெற்றுள்ளார். அதே மாதிரி 2021 கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏனா அவர் தான் சிவகுமார் என்ற தாயம் கவி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ. இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்காளர்கள் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 2,22,727 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராப்ட் படி மொத்தம் 1,64,528 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் ரிப்போர்ட் படி தற்போது உள்ளனர். ஸோ அப்ப இந்த பழைய வாக்காளருக்கு இப்போ உள்ள வாக்காளருக்கு இருக்கக்கூடிய வேறு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் 58,000 பேர் வந்து குறைக்கப்பட்டுள்ளனர். ஸோ 58,000 வாக்காளர்கள் கணிசமா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி டெத் வாக்கா இருக்கலாம், இல்ல மைக்ரேட் வாக்கா இருக்கலாம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு திமுக வந்து உங்களுக்கு சாதகமான தொகுதியா இப்போ இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல உத்தேச கள வேட்பாளர்கள் யாருன்னா டிஎம்கேல வந்து தாயம் கவி அவர் வந்து கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அவரும் மறுபடியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சென்னை மேயர் தற்போதைய மேயர் பிரியா அவர்களும் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவரும் இந்த தொகுதியை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பருதி இளம் வழுதியோட சன் பருதி இளம் சுருதி இவரும் இந்த தொகுதியை கேட்டிருக்கிறாரு.
ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ செல்வப்பெருந்தகை பெரம்பலூர் தொகுதியில் இருக்காருல்ல, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, அவரு இது தனி தொகுதி அப்படின்னால திருவிக நகரை அவர் அடுத்து நிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் பொறுத்தல வந்து உங்களுக்கு சென்னையில ஒரு பிளேஸ் வேணும்னு பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு தொகுதி, அது வந்து திருவிக நகரை கைப்பற்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒருவேளை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில செல்வப்பெருந்தகை நிக்கலன்னா கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிக நகர்ல நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே மாதிரி அந்த தொகுதி பங்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து உங்களுக்கு காங்கிரஸ் ஒதுக்கினால் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எம்எல்ஏ நீலகண்டன் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பட்டியல் சமூகத்தினர் அதிகம் பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் அதிகம் பேர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள், முதலியார், நாடார். ஸோ அப்போ டிசைடிங் ஃபேக்டர் பட்டியல் சமூகத்தினர் மற்றும் கிறிஸ்தவர் தான் இந்த தொகுதியை பொறுத்தளவு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாங்க. அடுத்த சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர், சென்னை சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூர். 2016ஆம் ஆண்டு ஏடிஎம்கேல நடராஜ் அவரு நின்று வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏனா தா வேலு. ஸோ இவர் தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. இதில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 2,69,627 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SIR படி மொத்தம் 1,81,592 வாக்காளர்கள் என குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88,000 வாக்காளர்கள் வந்து குறைக்கப்பட்டுள்ளனர். 88,000 வாக்காளர்கள் இந்த தொகுதியில் மட்டும் நீக்கப்பட்டுள்ளது. அது வந்து டெத் வாக்காளர்களா இருக்கலாம், இல்லைன்னா மைக்ரேட்டர் வாக்காளர்களா இருக்கலாம். சொன்னோன்னு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராப்பரா அவங்க வந்து அப்ளை பண்ணனால அவங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிமுகவுக்கு சாதகமாகவும் இருக்குது, திமுகவுக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறாங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க. ஸோ அப்ப வரக்கூடிய அந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு அந்த கேண்டிடேட்டை பொறுத்தா இந்த தொகுதி வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும். யார் கேண்டிடேட் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி ஒர்க் பண்ணி இருக்காங்க, அதை பொறுத்து தான் இந்த வரக்கூடிய 2026ஆம் தேர்தல் வந்து மயிலாப்பூர்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த தொகுதியை பொறுத்தளவு உத்தேச கள வேட்பாளர் யார் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தா வேலு இப்போ கரண்ட் செட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்தளவு எக்ஸ்எம்எல்ஏ நடராஜ் நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபியில வினோத் பி செல்வம் இவர் 1000 ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை குஷ்புக்கு அங்க கிடைச்சதுன்னா இவர் இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாராயணன் திருப்பதி மற்றும் கராத்தே தியாகராஜன், ஸோ இவங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி அதிகமா பிராமணர்கள் இருக்காங்க, அடுத்து மீனவர்கள், அடுத்து ஆதி திராவிடர்கள் இருக்காங்க. ஸோ இங்க டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னா உங்களுக்கு பெரும்பான்மை சமூகம் பிராமணர்கள் தான். ஸோ அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். அடுத்த சட்டமன்ற தொகுதி வேளச்சேரி. வேளச்சேரியில் 2016ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த வாகை சந்திரசேகர் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அசன் மௌலானா வந்து வெற்றி பெற்ற அவரு காங்கிரஸ் சேர்ந்தவர். இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்காளர்கள் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 3,16,642 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போதைய நிலவரப்படி SIR 2026 படி மொத்தம் 1,89,999 வாக்காளர்கள் உள்ளனர். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு 1,26,600 வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டுள்ளனர். அதிமுக, காங்கிரஸ், திமுக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சி இதுல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு கொஞ்சம் பாமகவுக்கு சாதகமான தொகுதி. அதனால ஒருவேளை இந்த தொகுதியில உங்களுக்கு பாமக நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு உத்தேச வேட்பாளர் யாருன்னா டிஎம்கே பொறுத்தளவு மகேஷ்குமார் சென்னை மாநகராட்சியில துணை மேயர் நிற்கிறதுக்கு கேட்டுட்டு இருக்காரு. யாழினி திமுகவை சேர்ந்த மகளிர் அணி யாழினி அவங்களும் கேட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல எம்கே அசோக் அவர் கேட்டிருக்காரு. பிஜேபி பொறுத்தளவு SG சூர்யா, காங்கிரஸ் அசன் மௌலானா எம்எல்ஏ அவரும் அகைன் செட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. ஸோ அவரு கேட்கிறாரு. ஸோ இந்த பகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு வாக்கு வங்கி யாருன்னா உங்களுக்கு தலித் சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க. இந்த பகுதியில தலித் சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க, அதுக்கப்புறம் பிராமணஸ் அதிகமா இருக்காங்க, அடுத்து வன்னியர்கள், சிறுபான்மையர் இந்த தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு வரக்கூடிய ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவு டிஎம்கே ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஆண்டு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா பாமக நிற்கிறதுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஆர்கே நகர் தொகுதி பார்த்தோம், திருவிக நகர் தொகுதி பார்த்தோம், மயிலாப்பூர் தொகுதி பார்த்தோம், வேளச்சேரி தொகுதியை பார்த்தோம். இந்த மாதிரி அடுத்து சென்னை பகுதி 4 இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.